எல்லோருக்கும் வணக்கம். நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு ரொம்பவே சாஃப்டான பஞ்சு போல இருக்கிற தட்டு இட்லி தான் பார்க்க போறோங்க. கர்நாடகா, பெங்களூர் சைடு எல்லாம் தட்டு இட்லி ரொம்பவே ஃபேமஸ். செம்ம சாஃப்டா மெத்து மெத்துன்னு செம்ம டேஸ்டாவும் இருக்குங்க. ரொம்ப ஈஸியாவும் ரெடி பண்ணிடலாம். வீட்லயே நம்ம கடையில வாங்கி சாப்பிட்ற மாதிரி செம்ம சாஃப்டான பஞ்சு போல இருக்கிற தட்டு இட்லிய எப்படி செய்யறதுன்னு இப்ப பாக்கலாங்க. தட்டு இட்லி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் மாவு அரைக்கிறதுக்கு அரிசி உளுந்து ஊற போட்டுக்கலாம். மிக்சிங் பவுல்ல 3 கப் அளவு இட்லி அரிசி சேர்த்துக்கலாம். இன்னொரு மிக்சிங் பவுல்ல எந்த கப்ல நம்ம அரிசி அளந்தோமோ அதே கப்ல 1 கப் அளவு உளுந்து சேர்த்துக்கலாங்க. 1/2 கப் அளவு ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவு அவல் சேர்த்துக்கலாம். கெட்டி அவலா இருந்தா நீங்க இந்த டைம்ல சேர்த்துக்கோங்க. லேஸ் அவலா இருந்தா மாவு அரைக்கும் போது ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி கெட்டி அவல் தான் சேர்த்திருக்கேன். 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம அரிசி உளுந்து எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. அரிசி உளுந்து தனித்தனியா தான் ஊற போட்டிருக்கேன். தனித்தனியா ஊற போட்டு அரைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு பெர்ஃபெக்டான டெக்ஸ்சர் கிடைக்கும். இப்ப அரிசி உளுந்து எல்லாத்தையுமே நான் கழுவி எடுத்துட்டு வந்துட்டேங்க. இதை ஒரு 4 இருந்து 5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அரிசி உளுந்து நல்லா ஊறி வரட்டும். இப்ப பாருங்க, ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சிருந்தேன். அரிசி உளுந்து ரெண்டுமே நல்லா ஊறி வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம ஊற வச்சிருக்கிற உளுந்து, ஜவ்வரிசி, அவல் எல்லாத்தையும் சேர்த்து நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஊற வச்சிருக்கிற உளுந்து, ஜவ்வரிசி எல்லாத்தையும் நான் மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். நான் கம்மியான குவான்டிட்டிங்கிறனால மிக்சியில சேர்த்து அரைச்சிருக்கேங்க. நீங்க அதிக குவான்டிட்டியில மாவு அரைக்கிற மாதிரி இருந்தா கிரைண்டர்ல அரைச்சுக்கோங்க. மாவு சூடாகாம இருக்கும். இப்ப பாருங்க, உளுந்து, ஜவ்வரிசி எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சிட்டேன். இப்ப இதை அப்படியே நம்ம இன்னொரு மிக்சிங் பவுலுக்கு நான் மாத்திக்கிறேன். இப்ப அதே மிக்சி ஜார்ல நம்ம ஊற வச்சிருக்கிற இட்லி அரிசியையும் சேர்த்துக்கலாம். இதையும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, அரிசியையும் நல்லா நைஸா அரைச்சிட்டேன். நிறைய பேர் இட்லிக்கு அரிசியை ரவை பதத்துல அரைப்பாங்க. ஆனா இந்த இட்லிக்கு நீங்க ரவை பதத்துல எல்லாம் அரிசியை அரைக்க வேண்டாம். நல்லா நைஸாவே ஸ்மூத்தா அரைச்சுக்கோங்க. இப்ப நான் எந்த அளவுக்கு நைஸா அரைச்சிருக்கேன்னு பாருங்க. இப்ப நம்ம அரைச்ச அரிசி மாவையும் உளுந்து மாவோடையே சேர்த்துக்கலாம். டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் கல்லுப்பு சேர்த்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டேன். அவ்வளவுதான், நல்லா ஃபுல்லா கலந்து விட்டாச்சு. இதை அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 8 மணி நேரம் நமக்கு ஃபெர்மெண்டேஷன் ஆகிறதுக்கு டைம் எடுக்குங்க. அப்படியே ரெஸ்ட்ல இருக்கட்டும். இப்ப பாருங்க, நான் ஒரு நைட் முழுக்கவே ரெஸ்ட் விட்டுருந்தேன். மாவு நல்லா சூப்பரா பொங்கி வந்திருக்கு பாருங்க. நல்லா புளிச்சிருக்கு. அப்படியே மெதுவா கரண்டி விட்டு கலக்கிக்கலாம். மாவு இந்த அளவுக்கு நல்ல ஃபெர்மெண்டேஷன் ஆகி வந்தாதான் இட்லி நல்ல சாஃப்டா பஞ்சு போல நமக்கு கிடைக்கும். இப்ப நம்ம மாவு தயாராயிடுச்சு. இட்லி ஊத்திக்கலாம். நான் இன்னைக்கு தட்டு இட்லி ஸ்டீமர்ல தான் ரெடி பண்ண போறேன். இப்ப இதுல ஆயில் நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம். நீங்க வேணும்னா மேல வாழை இலை வச்சு அதுக்கு மேல கூட நீங்க இட்லி ஊத்திக்கலாம். நான் இந்த மாதிரி ஆயில லைட்டா கிரீஸ் பண்ணி விட்டுட்டு இட்லி நான் ஊத்திக்கிறேன். ஒவ்வொரு தட்டுலயும் 2ல இருந்து 2.5 கரண்டி அளவுக்கு நம்ம மாவு சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நான் மாவு சேர்த்துட்டேன். தட்டு இட்லி ஸ்டாண்ட்ல மொத்தமா 5 பிளேட் இருக்கு. நான் கீழே இருக்கிற பிளேட்ல வைக்காம மொத்தமா 4 பிளேட் மட்டும் தான் வச்சுக்கிறேன். கீழே இருக்கிற பிளேட்ல நம்ம வைக்கும் போது இட்லி சட்டிக்குள்ள நம்ம வச்சு வேக வைக்கிறனால தண்ணி படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால 4 பிளேட் மட்டும் நான் இன்சர்ட் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான். இப்ப நம்ம இட்லிய ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாங்க. நீங்க வேணும்னா குக்கர்ல உள்ள வச்சு ரெடி பண்ணிக்கலாம். நான் இட்லி சட்டிலேயே ரெடி பண்ணிக்கிறேன். இட்லி சட்டியில தண்ணி நல்லா சூடா இருக்கு. இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற தட்டு இட்லி ஸ்டாண்ட் உள்ள வச்சுக்கலாம். மூடி வச்சிடலாம். 8ல இருந்து 10 நிமிஷம் ஆகுங்க இட்லி ஸ்டீம் ஆகி வர்றதுக்கு. இப்ப பாருங்க, நம்ம இட்லி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. வெளியில நல்லா ஆவி வருது. ஓபன் பண்ணிக்கலாம். இட்லி பார்க்கும் போதே தெரியும் நல்லா வெந்துருச்சுங்க. இட்லி எல்லாமே நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா வெளியே எடுத்துட்டு உடனே நீங்க நம்ம நார்மலான இட்லி எடுக்கிற மாதிரி எடுக்காம ஒரு 2-3 செகண்ட் அப்படியே கூல் பண்ண விட்டுட்டு வெளியே எடுங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த பிளேட்ல ஒட்டாம ஈஸியா இட்லி வரும். பாருங்க, இப்ப இட்லி பிளேட் எல்லாத்தையுமே நான் வெளியே எடுத்து வச்சுட்டேன். ஒரு 5 நிமிஷம் கழிச்சுதான் நான் இந்த மாதிரி ஸ்பூனோட பேக் சைடு வச்சு நல்லா இட்லி எல்லாத்தையுமே சைடு ஃபுல்லா எடுத்து விட்டுட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிளேட்ல ஒட்டாம சூப்பரா தட்டு இட்லி நமக்கு தனியா வரும். அவ்வளவுதான். பாருங்க எவ்வளவு மெத்துன்னு செம்ம சாஃப்டா இருக்குன்னு. உண்மையாலுமே நமக்கு இட்லி பாத்தீங்கன்னா அவ்வளவு சாஃப்டா இருக்குங்க. கண்டிப்பா இந்த மெத்தட்ல ஒரு டைம் இட்லி ரெடி பண்ணி பாருங்க. தட்டு இட்லி ரொம்பவே சாஃப்டா இருக்கும். நல்லா பஞ்சு போல செம்ம சாஃப்டா வெள்ளை வெளியர்னு சூப்பரா இருக்கு பாருங்க தட்டு இட்லி. இந்த மாவுலயே நீங்க நார்மலான இட்லி கூட ஊத்தலாங்க. நல்லா சாஃப்டா சூப்பரா வரும். இப்ப நம்மளோட சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான கர்நாடகா ஸ்பெஷல் தட்டு இட்லி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இட்லி பாருங்க எவ்வளவு மெத்துன்னு அவ்வளவு சாஃப்டா இருந்ததுங்க.
அப்படியே நமக்கு அந்த பஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ காட்டன் சாஃப்டா இருக்கும். பாருங்க ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு. இட்லி பொடியோட வச்சு சாப்பிடவும் சாம்பாரோட வச்சு சாப்பிடவும் அவ்வளோ அல்டிமேட்டா இருக்கும். இந்த இட்லி ஒரு டைம் வீட்டில் செஞ்சுட்டீங்கன்னா அடிக்கடி இந்த இட்லி செய்ய சொல்லி கேட்பாங்க. இட்லியே பிடிக்காதுங்கிறவங்களுக்கு இந்த தட்டு இட்லியை ஒரு டைம் ரெடி பண்ணி கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு பாருங்க. இட்லியோட சாம்பார் சட்னி கார சட்னின்னு எது வச்சு சாப்பிட்டாலும் செம்ம சூப்பரா இருக்கும். சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு கூட இட்லியோட வச்சு சாப்பிட அவ்வளோ அல்டிமேட்டா இருக்குங்க. கண்டிப்பா இதே போல நீங்களும் ரொம்பவே டேஸ்டியான இந்த தட்டு இட்லியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.